One, two, 1, 2, 3, 4. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கு பிரதர் பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ண வாட்டி வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹாப்பி பர்த்டே அந்த பிரதர் அப்படின்றதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு 3.250 செகண்ட் கிட்ட வந்துடுங்க. வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாகவே. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு கீர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் ஷார்ப்பாக 0.7 செகண்ட் கொடுங்க. ஷார்ப்பாக 0.7 செகண்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பீட் எஃபெக்ட் கரெக்டாக இருக்கும். அதனால் 0.7 செகண்ட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரதர்ஸுக்கு தான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம், பர்த்டே வீடியோ. அதனால் நீங்கள் உங்களோட பிரதர்ஸோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட பிரதர்ஸோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நாம் இப்போ ஆட் பண்ணுறது இன்அனிமேஷன்ற எஃபெக்ட் தான். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இன்அனிமேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 33 எஃபெக்டை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணிவிட்டு இன்அனிமேஷனில் போயிட்டு 33 எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அது ஷோ ஆகும். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கலரிங் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. எகைன் பேக்கில் வந்துடுங்க. கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.